மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து கதிரேசன் கிட்டேயும் நிஷா கிட்டேயும் சொன்னதுமே, கதிரேசன் வந்து நம்ம போயிட்டு நேரில் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு கண் எதிர்க்க ரேணுகாவை பார்த்ததும் கதிரேசனுக்கு ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஒரே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. தங்கம், செல்லம், இவ்வளோ நாள் நீ எங்கே போயிட்ட, நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக கண் கலங்கி பேசிகிட்டு இருக்காரு. நிஷாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இது, அப்போ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அவ்வளோதானா, நம்ம பேரில் சொத்து வராதா, நம்ம பேரில் எழுதி வைக்க மாட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்திருந்தா சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு எழுதிட்டுருப்பாங்களே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை பற்றியும் மட்டும் நிஷா யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இவ உயிரோடு வந்தா, இவங்க செத்துட்டாங்கன்னு தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் கூட நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்திலே நிஷா இருக்காங்க. ஆனால் கதிரேசனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம், தான் பொண்ணு பார்த்ததில்ல. கண் கலங்கி அவ்வளோ அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டலில். ஆனால் இது வந்து எதுவுமே ரேணுகாவுக்கு ஞாபகமே இல்லை. நீ யார், நீ போ, என் பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தான் விடுறாங்க ரேணுகா இருந்துட்டு மல்லியை கேட்குறாங்க, யார் மல்லி இது, எதுக்கு எங்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சொல்கிறாங்க, இதுதான் உங்களோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரேணுகாவுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, எனக்கு வேணாம், யாரும் வேணாம், எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியவே இல்லை அது என்ன அப்படின்னு, அது என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் கதிரேசனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரேணுகாவை பார்த்ததில். இதுக்கப்புறமா விஜய் கூட சேர்த்து வாழ வைக்கலாம் அப்படின்றது கதிரேசன் முடிவு பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நீயும் மல்லியுமே சேர்ந்து வாழுங்க, நான் என் பொண்ணை என் கூடயே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு கதிரேசன் சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் கதிரேசன் எப்படி சொல்லுவாங்க தெரியல. இதை வச்சு ரேணுகாவை வச்சு விஜயை கூட சேர்த்து வாழ வச்சு வெண்பாவை நம்ம கூட கூட்டுக்கலாம் அப்படின்ற பிளானில் போட்டாங்களான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதிலேருந்து மல்லி எப்படி இதை வெளியே வரப்போகிறாங்கன்னு தெரியல. மல்லியை கேட்டால் மல்லி ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ரேணுகாக்கா கூட இருங்க, நாங்கள் பாதியில் வந்தவன் நான் பாதியிலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் மல்லி எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. விஜய் வந்து என்ன முடிவு பண்ண போகிறாருன்னு தெரியல. ரேணுகா மேலே காட்டுற அன்பும் எப்படி அது அவர் ரேணுகா பக்கம் போயிடுற மாதிரி இருக்குது. மல்லி மேலே காட்டுற அன்பையும் மல்லி பக்கம் வந்துடுவாரா அப்படின்றது. 2 பேரையும் வச்சுட்டு எப்படி இருக்க முடியாது, யாராவது ஒருத்தர் கூட தான் வாழ முடியும். அது யாரை முடிவு பண்ணுவாருன்னு விஜய்க்கே தெரியல. வெண்பாவை கேட்டால் வெண்பாவுக்கு மல்லி அம்மா தான் வேணும், அன்னபூர்ணியும் மல்லியை தான் வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனோகரும் அதே ஐடியாவில் தான் இருக்காங்க. எல்லாருக்குமே மல்லி கூட சேர்ந்து வாழணும் விஜய் அப்படின்றது தான் ஆசை. இந்த கதிரேசனும் நிஷாவும் மட்டும்தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நிஷா வந்து ரேணுகாவை வந்து விஜய் கூட சேர்றதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு வேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சொத்து மொத்தமே அவங்களுக்கு போயிடும், மொத்தமாக வெண்பா மேலே போய்டும் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெண்பா வராத ஒரே காரணத்தினால தான் சொத்தை மாற்றி எழுதலாம், நிஷா பேருக்கு எழுதிடலாம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கே வந்தாங்க. இப்போ வந்து ரேணுகா வந்துட்டாச்சு, இப்போ சொத்தெல்லாம் அங்கே போயிடுதுன்னு நினச்சா கண்டிப்பாக நிஷா வந்து அதை விட மாட்டாங்க. இவங்களும் ஏதாவது பிளான் போடுவாங்க, என்ன போடுறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு தான் ஒரே ஷாக்கிங்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒருத்தங்களுக்கு ஷாக்கிங். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நர்ஸ் வந்து ரேணுகாவோட ஃபோட்டோ அனுப்பிச்சு அதை பார்த்ததுமே ஒன்றுமே புரியலை. அப்படியே மூஞ்சில் அப்படியே ஒரு கவலை தெரியுது, சோகம் தெரியுது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஷாக்கிங்கில் இருக்கா. எப்படி வந்தால் இவள் உயிரோட, இவ்வளோ நாள் எங்கே இருந்தா, அப்போ இவ்வளோ நாள் செத்துட்டான்னு நம்ம நினச்சிருந்ததெல்லாம் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்திலே மேலே புலம்பிகிட்டு இருக்காங்க ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.